ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நேற்று எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பு மண்டலம், அதாவது ஹார்மோன் பற்றி ஒரு சில நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு சில ஹார்மோன் பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு சில ஹார்மோன், நம்மளுடைய ஹார்ட்டில் இதயத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன், கிட்னியில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு 4 பெப்டைடு ஹார்மோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதயத்தில் என்ன ஹார்மோன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்ரியல் நெட்யூட்ரிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இதயத்தில் வந்து ஏட்ரியல் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்வ்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த ஏஎன்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறது தான் இதோட வேலை. பட் இது வந்து எப்போ சுரக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் போது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து விரிஞ்சு கொடுக்கும்போது அங்கே வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணக்கூடியது இந்த ஏஎன்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனுடைய வேலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிறுநீரகம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூரின் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து இருக்குது. ஜெக்ஸ்ட்ரா கிளாமோர்லா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து எரித்ரோபயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், எரித்ரோபயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளுடைய எரித்ரோபயோட்டினா ரத்த சிவப்பணுக்களை சொல்லுவாங்க. ஸோ அது ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்மளுடைய ரத்த பிளட் அந்த ரெட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பிளட்டில். ஸோ அந்த செல் ஃபார்ம் ஆகுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த எரித்ரோபயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரைப்பை பாதை இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாப்பாடு செரிமான மண்டலம், ஜீரணம், இந்த குடல் வழி பாதையில் வந்து 4 வகையான ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கேஸ்ட்ரின், செக்ரிட்டின், கோல்ஸ்டோகைனின், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரைப்பை தடை பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஹார்மோன். இந்த 4 ஹார்மோனுமே பெப்டைடு ஹார்மோன் தான். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின இதயத்தோடைய ஹார்மோன், கிட்னியோடைய ஹார்மோன் அதுவுமே வந்து ஒரு பெப்டைடு ஹார்மோன் வகையை சார்ந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரைப்பை மண்டலத்தில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து தூண்டி வைக்கக்கூடியது ஒரு ஹார்மோன் தான் இந்த கேஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. செக்ரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நம்மளுடைய பேன்க்ரியாஸ் இருக்குல்ல, கணையம். ஸோ அங்கே இருக்கக்கூடியது தான், அங்கே உள்ள நீரையும் பைகார்பனேட்டையும் வந்து சமநிலையாக வந்து இது பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோன் அந்த செக்ரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து பயன்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோல்சிட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து நம்ம கணையம் மற்றும் பித்தப்பை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து அந்த பித்த நீரை வந்து சுரக்கிறதுக்கு இந்த கோல்சிட்டோகைனின் இந்த ஹார்மோன் வந்து உதவுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரைப்பை தடை, இது வந்து அங்கே உள்ள அந்த மொபிலிட்டி அதாவது தடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த இரைப்பையில். ஸோ அங்கே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த ஹார்மோன். ஸோ இந்த 4 வகை ஹார்மோனுமே வந்து இரைப்பை பாதையில் வந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன். இதுக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொன்றுமே வந்து ஒன்று கிட்னியில் சுரக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் சுரக்கக்கூடிய ஏஎன்எஃப்பும் ஜேசிஎல்ல இருக்கக்கூடிய எரித்ரோபயோட்டின், இதுவுமே வந்து ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த 3 ஆர்கனில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் பற்றி பேசியிருக்கோம். பட் ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஊட்டச்சத்து அற்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதை தான் வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாளமில்லா வந்து நம்மளுடைய பிளட்ஸில் வந்து ரொம்ப கம்மியான அளவு சுரக்கக்கூடியது தான் வந்து ஹார்மோன்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.